ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொச்சக்கொட்டை குழம்பு ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பச்சை காயை மொச்சக்கொட்டை இந்த மாதிரி காயை உளிச்சிட்டு இந்த மாதிரி மொச்சக்கொட்டையை எடுத்துட்டு நல்லா தண்ணியில் 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயை நல்லா சூடானோடனே எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோடனே கடுவை போட்டுக்கலாம். ஸோ கடுகு பொரிஞ்ச உடனேயே வெங்காயம் நான் 2 வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையே சேர்த்திட்டு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ 4 தக்காளிங்கிறது 5 தக்காளியாக கூட போட்டுக்கலாம். ஏன்னா தக்காளி அதிகமாக போட்டால் தான் இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளியும் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் வதங்கிறதுக்காக. ஸோ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இப்போ நம்ம மொச்சக்கொட்டையை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதுக்கு தேவையான மசாலாவையும் சேர்த்திக்கலாம். அதாவது மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், அப்புறமே நம்ம ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் இருந்தால் போட்டுக்கலாம். இல்லைன்னா கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. எல்லாம் கலந்து நல்லா அதுக்கு ஒரு 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதுக்கப்புறமே இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மொச்சக்கொட்டை நல்லா வேகணும். இதுக்கப்புறமே இப்போ நம்ம தேங்காயும் 1/4 மூடி தேங்காயும், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை ஒரு 4-5 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டு அரைச்சி குழம்பு அதில் போட்டு வைக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த தேங்காய் பொட்டுக்கடலை அரைச்சி வச்சிடலையே அதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை வேக வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமே இட்லி, தோசைக்கும், சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சாப்பிட்லாம். இது சீசன் அப்போ தான் இந்த காய் கிடைக்கும். ஸோ இந்த டைமில் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால் இந்த காய் கிடச்சின்னா கண்டிப்பாக அவரைக்காய் இந்த மாதிரி மொச்சக்கொட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.